சார் வணக்கம். வணக்கங்க மேடம். கொஞ்சம் சத்தமா சொல்லலாம் இல்லையா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க உங்களுக்கு. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு தடவை தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைச்சக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நாம வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நான் எடுக்க போறது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், பிசினஸ் கம்ப்யூட்டிங். இப்ப நான் கேட்கிறேன், 15 மார்க் இதுல இருக்கு. 15 மார்க் கம்பல்சரி நீங்க எடுப்பீங்க. அதுக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படிங்கறத மட்டும் தான் நீங்க சொல்லணும். 15 மார்க் கம்பல்சரி நான் வாங்கிடுவேன் சார். கவலைப்படாம கை தூக்குங்க. எல்லாருமே கம்பல்சரி 15 மார்க் வாங்குறோம். வாங்க வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறேங்க. சேலம்க்கு அந்த ஆத்தூருக்கு வந்திருக்கிறேன் நான். சரிங்களா? மனைவி மக்களோட வந்திருக்கிறேன் இங்க. ஏன் அப்படின்னா காஞ்சிபுரம்ங்கிறது வந்து ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில நம்ம குடும்பத்தோட வந்து சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்போம். எங்கங்களா? எல்லாருக்கும் அந்த காஞ்சி காமாட்சியோட அருள் என்னைக்குமே இருக்குங்கிறத சொல்லிட்டு, இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பிசினஸ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து புது சப்ஜெக்ட், இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்களேன். ஓகே, ஃபீல் பண்ணாதவங்க ரெண்டுத்துக்குமே கை தூக்குறீங்க. ஒரு சில பேரை ரெண்டுத்துக்குமே வந்து கை தூக்குறீங்க. சரி, இது வேண்டாம். இந்த பிசினஸ் கம்ப்யூட்டிங்ல பேப்பர்ல ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கு நீங்க 5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இங்க வந்து நடத்துற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா கொஸ்டின் கேட்டா தான் எனக்கு ஏதாவது சொல்ல தெரியும். சரிங்களா? நம்ம பாட்டுக்கு ஒரே மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சார கூட்டத்துக்கு நான் வரல. நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. நீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டராக்ஷன் கிளாஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்பப்ப என்ன டவுட் இருக்கோ நீங்க கை தூக்குங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன், ரொம்ப அதிகமாலாம் படிக்கல. உங்க லெவலுக்குலாம் நான் படிக்கவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் நான் வந்து கிளாஸ் எடுக்க போகும்போது பார்ப்பேன், நல்ல வேளை நான் இந்த எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? ரொம்ப உளுந்து உளுந்து படிக்கிறீங்க, ரொம்ப பயமா இருக்குது. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா விழுந்து விழுந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னா விழுப்புண் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அட்மிட் ஆகுறீங்க. அந்த மாதிரி ஒன்னும் பயமே தேவையே இல்லைங்க. போட்டி தேர்வுக்கு வந்து உங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம், ப்ளீஸ் லேர்ன் த டெக்னிக். டெக்னிக்கை மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க இங்க வந்து வந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் எடுப்பேன். சரிங்களா? 1 மணி 2 மணி வரைக்கும் எடுப்பேங்க. கொஞ்சம் 3 மணி வரைக்கும் கூட எடுப்பேன். சரிங்களா? ஏன்னா நீங்க கட்டக்கூடிய அந்த ஃபீஸ்ல இருந்து தான் எனக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. எடுக்கிறதுக்கு நான் ரெடி, கவனிக்கிறதுக்கு நீங்க ரெடி. ஆனா கவனிக்கிற மாதிரி நான் எடுப்பேங்க. அந்த உத்தரவாதம் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால எந்த விதமான சலனமும் வேணாம். சார் நீங்க 3 மணி வரைக்கும் கூட எடுங்க, நாங்க கவனிக்கிற வரைக்கும் தான் கவனிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட வேண்டாம். அதுக்காக தான் நான் இதை முன்னாடியே சொல்றேன். சோ இப்ப பிசினஸ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நாம பிசினஸ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பிசினஸ் அப்படிங்கறத மட்டும் சொல்லுவோம் நாம. பிசினஸ் அப்படின்னா என்னங்க? பிசினஸ் அப்படின்னா என்ன? வியாபாரம். ட்ரேட் அப்படின்னா என்னங்க? சரி, பிசினஸ் அப்படின்னா வியாபாரம், ட்ரேட் அப்படின்னா வர்த்தகம். ஓகே, வாணிபம், வர்த்தகம், பிசினஸ். அடுத்து வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பரிமாற்றம். ஓகே, டிரான்சாக்சன் அப்படின்னா அதுவும் பரிமாற்றம் தான் சார். ஓகே, பரிவர்த்தனை. ஓகேவா? தமிழ்ல அப்படியே வந்து மாத்தி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப இந்த டிரான்சாக்சன், இந்த எக்ஸ்சேஞ்ச், இந்த பிசினஸ், இந்த ட்ரேடு எல்லாம் ஒரே விதமான விஷயத்தை ஒரே வார்த்தையில அழகா சொல்லியிருக்காங்க. புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புக்ல சொன்னதுல நம்மள மாதிரி ஆர்டினரி பர்சன், லே மேன், அம்பானி இருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? மேக்கிங் எ பர்சன் பிஸி. மேக்கிங் எ பர்சன் பிஸி இஸ் கால்ட் பிசினஸ். ஏன்னா அந்த பிசினஸ்ங்கிற வார்த்தையை ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா, one is busy, another one is ness. Ness in the sense it is necessity. அது தேவை. பிசினஸ் இல்லனா
எதுவுமே இல்ல. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பிசினஸ் 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 பிசினஸ். ஓகேங்களா? கேஷ்நட்டுக்குங்கிற பேர் எப்படி வந்துச்சு? கேஷ்நட் இஸ் நாட் இங்கிலீஷ் வேர்ட். கேஷ்நட்டுங்கிறது வந்து இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது. காசுக்கு 8 இங்கிலீஷ்காரன் சொன்னா காசுனா கேஷ், கேஷ்கெட் 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 கேஷ்நட் கேஷ்நட் இட் இஸ் a nut. ஓகேங்களா? அது அப்படியே என்னன்னா கேஷு நெட் கேஷு நெட் கேஷ்க்கு நெட் காசு கெட்டு காசு கெட்டு காசு கெட்டு கேஷ்நட் 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 கேஷ்நட்னு மாறிடுச்சு. கேஷ்நட் இஸ் நாட் a இங்கிலீஷ் வேர்ட். இங்கிலீஷ்ல கரெக்டா அது கண்டுபிடிச்ச வார்த்தை கிடையாது அது. சோ இந்த மாதிரி பிசினஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. அந்த பிசினஸ் இன்னைக்கு வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் லேடிஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சாரி டு சே, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நாங்களும் நிறைய வந்து துணிமணிகள்லாம் வாங்குறோம், ஆனா உங்க அளவுக்கு நான் வாங்குறது இல்ல. ஏன் அப்படின்னா இங்க காலையில ஏறின உடனே எனக்கு ஒரு ஆர்டர். என்ன ஆர்டர் தெரியுங்களா? காஞ்சிபுரம் SM சில்க்ஸ் ஒன்னு வாங்கினால் 2 பாக்கெட்ல பணத்தை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ 2006ல அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் மிஸ்டர் பஞ்சநாதம் இன்னைக்கு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். he is retired கிடையாது, டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனா இருந்து இப்ப ரெஜிஸ்ட்ராரா கொஞ்சம் மாறி இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா 2006ல நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது he is having some ideas. என்ன ஐடியாஸ் வச்சிருந்தார் அப்படின்னா அப்பதான் ஐடி வந்து பூம் ஆயிட்டு இருக்க நேரம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் ஒரு பயம், இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்துட்டு ரொம்ப பயம். எப்படி வந்து ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் பயந்தாங்களா இல்லையா? கம்ப்யூட்டரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்க எனக்கு இந்த வேலை போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பயந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு எல்லாம் போனவங்களா இருக்காங்க. ஆனா விஷயம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிம்பிளான விஷயம், ஆனா இதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சார் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு புடவை கடைக்கு போறீங்க, ஒரு துணி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புடவை எவ்வளவு நேரம் பாப்பீங்க?